Hello everyone, I am Divya Bhardi. I am going to present Statics Bookwork 4.5 in unit. Let me start. A system of coplanar force reduces either to a single force or to a couple. Let me saw the statement. Let n coplanar force act on a rigid body. Then choosing two of them which do not form a couple, we can reduce them to a single force. This reduction will reduce the given system to n-1 force. If this process is repeated successively, then the system will be reduced just two forces. If these two forces are unlike forces of equal magnitude, then they form a couple, otherwise they reduce to a single force. Thus we achieve that a system of a coplanar force reduce either to a couple or to a single force. கோப்ளானார் ஃபோர்ஸ்னால் ஒரே இடத்துல இருக்க நிறையா ஃபோர்ஸ், அதாவது n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்னா நிறையா இருக்க. இப்போது நம்ம n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ்லேருந்து 2 ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்னா கப்பலாக இருக்கக்கூடாது. ஸோ கப்பலாக இருக்கணும்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்கணும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் லைன், அதாவது வேறு லைனில் ஆக்ட் ஆகியிருக்கணும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி அன்லைக் பேரலல் ஃபோர்ஸாக இருக்கணும். இதே கப்பலாக இல்லாத மாதிரி 2 ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி 2 ஃபோர்ஸ் எடுத்தோம்னா அந்த 2 ஃபோர்ஸும் சேர்ந்து சிங்கிள் ஃபோர்ஸ் ஆகிடுமா? இப்போ சிங்கிள் ஃபோர்ஸ் ஆச்சா, அப்போனா ஒரு ஃபோர்ஸ் குறைஞ்சிடுச்சு. அந்த என்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னா n-1 ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ மறுபடியும் வேறு 2 ஃபோர்ஸ் எடுக்கிறோம். அதுவும் அதே தான். கப்பலாக இல்லாத 2 ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோன்னா அதுவும் சேர்ந்துடுமா? இப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆகிடுமா? மறுபடியும் குறைஞ்சிடுச்சா? இதே தான் மறுபடியும் பண்ண கடைசியில் 2 ஃபோர்ஸ் தான் வரும். இந்த 2 ஃபோர்ஸும் அதே மாதிரி கப்பலாக இருந்துச்சுன்னா அது வந்து கப்பல்னு சொல்கிறாங்க. கப்பலாக இல்லைன்னா மறுபடியும் அது 2 ஜாயிண்ட் ஆகி சிங்கிள் ஃபோர்ஸாக ஆகிடும். ஸோ இதில் நமக்கு என்ன கன்க்ளூஷன் சொல்கிறாங்கன்னா, ஏ சிஸ்டம் ஆஃப் கோப்ளானர் ஃபோர்ஸ், அதாவது நிறைய ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா ரெடியூஸ் எய்தர் டு ஏ கப்பல். ஒன்று அது வந்து கப்பலாக மாறிடும், அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஃபோர்ஸாக மாறிடும்னு சொல்கிறாங்க.